வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் ஃபெட்னா 38 ஜூலை 4ஆம் தேதி நடந்த ஈவெண்ட்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனது, அதுக்கப்புறம் அங்கே ரேலே கன்வென்ஷன் சென்டரில் என்ன மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க, அங்கே என்னென்ன கடைகள் போட்டிருந்தாங்க வெண்டர்ஸு, அதுக்கப்புறம் பசங்களோட டான்ஸ் காம்படிஷன், அப்புறம் கொஞ்சம் நிகழ்ச்சிகள் இதெல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் மெயின் ஸ்டேஜில் நிறைய தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அதை நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா, மினசோட்டா தமிழ் சங்கத்துலேருந்து பழந்தமிழ் செவ்வியல் கலைகள்ன்ற பேரில் ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. காட்சி 1, காட்சி 2 அந்த மாதிரி செக்மெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே அந்த நிகழ்ச்சி இருந்தது. நான் அந்த காட்சி 2 மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்களும் அதை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாடன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நம்ம தமிழி அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. அடட, அமெரிக்கால பரதக்கலையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கு. ஓஹோ. நேத்து நம்ம ஊர் திருவிழால நம்ம மரபு கலைகளை பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. சரி, அதனால நம்ம மரபு கலைஞர்களை சந்திக்க ஒரு ஏற்பாடு பண்ண முடியுமா? நிச்சயமா செய்யலாம். தமிழ் அமெரிக்காவில இருந்து எல்லாத்தையும் சமமா பாக்குற பண்புல வளர்ந்திருக்கிறத கேட்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல பறைக்குழுவை சந்திக்கிட்டோம். வணக்கங்க. நேத்து நிகழ்ச்சி அருமையா இருந்தது. அவ்வளவு நளினமா பறைய அடிச்சுக்கிட்டே ஆடுறது ரொம்ப கஷ்டம். உங்க ஆட்டத்துல பரதத்தோட நிறைய ஒற்றுமைகள் இருந்தது, உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? நாங்க ஆடுறது சதிர் மாதிரி இருக்கா? என்ன சொன்னீங்க? சதிரா? பரதத்தை சொல்றீங்களா? ஆமா தமிழி, மற்ற கலைகள் மாதிரி சதுரம் முன்னாடி இருந்துச்சு. சிலப்பதிகாரத்திலையும் சங்க இலக்கியத்திலையும் நாம இப்ப பரதம்னு சொல்றத சதிராட்டம் அபிநய கூத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, சிலப்பதிகாரம் எந்த காலத்துன்னு சொல்ல முடியுமா தமிழி? 2ஆம் நூற்றாண்டு இலக்கியம்னு நினைக்கிறேன். அது சரிதானே? சரியா சொன்னமா. அதுல அபிநய கூத்து, களிக்கூத்து, குறவை கூத்து, குடக்கூத்து, தோற்பாவை கூத்துன்னு 11 வகை நடனங்களை மாதவி ஆடினதா சொல்றாங்க. இதெல்லாமே நம்ம மரபு கலைகள் தான். அதுல ஒன்னாதான் சதுரம் அப்பெல்லாம் ஆடப்பட்டுச்சு. இப்போ புரியுது. சதுரதான் நம்ம இப்போ பரதநாட்டியம்னு கூப்பிடுறோம். ஆமா, சரியான தகவலை சொன்னீங்க மாடன். நிறைய பேருக்கு பரதம்ங்கிறதே சதுர்ல இருந்து வந்ததுதான்னு தெரியாது. சரி, சிலப்பதிகாரத்தை பத்தி சொன்ன உடனே அமெரிக்காவில் ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அடடே, சொல்லுங்க மாடன், தமிழி, உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. சிலப்பதிகாரம் மாதவி பற்றின ஒரு நடன நிகழ்ச்சிக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நர்த்தகி, ஆட்டனத்தி? இல்ல. மாதவி? இல்லவே இல்ல. எங்க நீங்களாவது சொல்லுங்க பார்க்கலாம். உங்களாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? ஸ்திரீ. சிலப்பதிகார தமிழ் இலக்கியத்துக்கே ஸ்திரீன்னு பேர் வச்சாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஊர்ல பரதத்தை கத்துக்கிட்டு வந்த நம்ம தமிழர்கள் தான் இந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறாங்க. ஐயோ, இத மாதிரியான செயல்பாடுகள் தான் நம்ம கலைக்கு ஒரு பெரிய பின்னடைவையே ஏற்படுத்துது. பேர்ல தான் எல்லா குழப்பமும் இருக்கு. சரி, நம்ம இப்போ பறையும் சதுரம் எப்படி ஒத்து போகுதுன்னு பார்ப்போம். நிச்சயம் பார்ப்போம். தை தா திப் தை தா திப் தை தை தா தா தை தை தா திப் தை தை தா தா தை தை தா திப் தை தை தா தா தை தை தா 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 தை தை தா.
ப்ளீஸ் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுங்க. இப்போ இருந்தே நீங்களும் 8 வருஷம் உழைப்புக்கு ரெடி ஆகுங்க. ஆமா, இதுல வந்து இன்னொரு அந்த பயிற்சி பட்டறை பத்திலாம் சொன்னாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 120 150 மாணவர்கள் வந்து இங்க இருந்து நம்ம மரபு கலைகளை வந்து ஒரு 15 மரபு கலை ஆசான்களை வந்து நம்ம வரவழைச்சிருக்கோம், ஆண்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து 150 மாணவர்கள் வந்து இங்க பயிற்சி எடுத்து கத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லா கலைகளையும் பண்ணக்கூடிய நிலையில இருக்காங்க. நன்றி. ரொம்ப நன்றி. என்னங்க பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கல்ல. இங்கே யூஎஸில் இருந்தாலும் நம்ம மரபு கலையை கற்றுக்கணும், அது மேலும் வளரணும்னு எவ்வளோ பேர் ஆர்வத்தோடு உழைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மரபு கலைகளின் சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சி. இது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. என்னென்னா எல்லா சங்கத்துலேருந்தும் ஒரு மரபு கலையை ரெப்ரசன்ட் பண்ணி டான்ஸ் ஆடியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டம், கம்பத்தாட்டம், கும்மி, கரகாட்டம், பெருஞ்சலங்கை, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நான் அது அங்கேருந்தே லைவ் போட்டிருந்தேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்கணுன்னா லைவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் கம்பத்தாட்டம் மட்டும் போட்டிருக்கேன். இதில் டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம பசங்க எல்லாருமே ஆடியிருக்காங்க. இந்த கம்பத்தாட்டத்தை இப்போ நீங்கள் பாருங்கள். செம ஆட்டமாக இருந்துச்சு இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னா, இந்த பேரவையில் தோழர் ரா நல்லக்கண் அவர்களுக்கும் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கும் 100ஆண்டு விழா பண்ணியிருந்தாங்க. அதில் இவங்க 2 பேரை பற்றியும் செந்தலை கௌதமன் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதுலேருந்து சில கிளிப்பிங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம். எழுதியவர் மண்ணுக்குள் செல்வா. இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் வெவ்வேறு ஆண்டுகளில் வெவ்வேறு நாள்களில் இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டியவர்கள்தான்.
ஆனால் எழுத்தினுடைய ஆற்றல் மட்டும் உங்களுக்கு இருந்தால், உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய உணர்வுகளை எழுத்திலே பதிய வைத்தால், உடல் மண்ணுக்குள் போனாலும் உணர்வு எழுத்திலே வாழும். எழுதியவனுக்கு பின்னாலும் எழுத்து உங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி எழுதுகின்ற ஆற்றலை, பேசுகின்ற ஆற்றலை வளர்க்கின்ற புதிய தலைமுறையை போட்டியின் மூலம் அடையாளம் காட்டியிருக்கின்றீர்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் இப்படி இளையோருக்காக எடுத்திருக்கின்ற முயற்சி, அது சில மாதங்களிலே இந்த ஆற்றலை உருவாக்கி இருக்க முடியாது. பல மாதங்கள், ஏறத்தாழ ஓராண்டு கூட ஆகியிருக்கக்கூடும். அப்படித்தான் இந்த ஆற்றலை உருவாக்கி இருக்கிறீர்கள். மொழி என்பது ஒரு தொடர் ஓட்டம். நம்மிடம் கிடைத்த தமிழ் நம்முடைய தலைமுறைக்கு போக வேண்டும் என்றால் அவர்களுடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும், அவர்கள் பேச வேண்டும். அப்படித்தான் நல்லகண்ணு அவர்கள் பொருளியல் மேம்பாட்டுக்காக உழைத்தார், சமுதாய மேம்பாட்டுக்காக உழைத்தார். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மொழியை தனக்குரிய அடையாளமாக மாற்றிக்கொண்டார், மொழிக்காக உழைத்தார், மொழியினுடைய மேம்பாட்டுக்காக உழைத்தார். இங்கே காட்டிய ஆவணப்படம் நல்ல முயற்சி. 2 பேருக்குமே ஆவணப்படம். நான் பேசுகிறேன், நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர், வகுப்பறை தெரியும். வகுப்பறையிலே கேட்பது மறந்துவிடும், பார்ப்பது மறக்காது. இயர்ஸ் ஆர் ஃபர்கெட், ஐஸ் ஆர் நெவர் ஃபர்கெட். காட்சி வடிவிலை காட்டினார்கள். இதோ நல்லகனுடைய வாழ்க்கை, இதோ குன்றக்குடி அடிகளாருடைய வாழ்க்கை என்று காட்டினார்கள். மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே ஒரு சின்னஞ்சிறு கிராமம் நடுத்திட்டு என்பதற்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் அன்றைய அரங்கநாதன். அதற்கு பிறகுதான் குன்றக்குடி அடிகளார். அவர் புலவர் படித்தார், தர்மபுர ஆதீனத்தில் குன்றக்குடி சென்றார். அந்த ஊருக்கு பெயரும் குன்னக்குடி என்பதுதான். குன்னக்குடி வைத்தியநாதன் தெரியும், 2 பேரும் ஒரே ஊர் தான். குன்னக்குடி குன்னக்குடியாக வைத்திருந்தார், இவர் குன்னக்குடியை குன்றக்குடி ஆக்கினார். ஆதனக்கோட்டையை அதியமான் பேட்டையாக்கினார், பிரான்மலையை பரம்பு மலையாக்கினார். ஊர் பெயர்களை தன்னுடைய பழைய வடிவத்திற்கு, செவ்வியர் வடிவத்திற்கு மாற்றுகின்ற முயற்சியை குன்றக்குடி அடிகளார் மேற்கொண்டார். இங்கே கூட மிக அழகாக நடத்தினார்கள். மினசோட்டா தமிழ்ச்சங்கம் நடத்திய இந்த நிகழ்ச்சியிலே நாட்டிய நிகழ்ச்சிக்கு பெயர், நம்முடைய நாட்டியத்திற்கு அவர்கள் வைக்கின்ற பெயர் ஸ்திரீ, நம்முடைய திருக்குறளுக்கு அவர்கள் வைக்கின்ற பெயர் ஸ்ரீ குறள், நம்முடைய திருவள்ளுவருக்கு அவர்கள் சொல்லுகின்ற பெயர் ஸ்ரீ வல்லவர் தான் திருவள்ளுவர் ஆனார் என்று புதுக்கதை. எல்லாவற்றையுமே வடமொழியாக்குவது, கண்ணுக்கு தெரிந்த ஊர் பெயர்களை எல்லாம் வடமொழியிலே மாற்றுகின்ற ஒரு வேலை செய்தார்கள். அதில் இருந்து மீட்க வேண்டும் என்ற முயற்சியை தான் அடிகளார் மேற்கொண்டார். அதில் சில ஊர்களை மீட்கவே முடியவில்லை. சோழ நாட்டினுடைய மேற்கு முனை என்று பெயர், மேற்குக்கு அன்றைக்கு பெயர் குணம், குடம், இதுதான் அங்க பெயர். குடம் என்றால் கிழக்கு, குடம் என்றால் மேற்கு. இன்றைக்கும் தொல்காப்பியத்திலே வடக்கு உண்டு, தெற்கு உண்டு, கிழக்கு மேற்கு கிடையாது. கிழக்குக்கு பெயர் குட என்பதுதான். குட திசை என்றால் கிழக்கு திசை, குட திசை என்றால் மேற்கு திசை. எல்லாம் சொற்களில் வந்தது. கீழ் நோக்கி சென்றால் கிழக்கு கடல், மேல் நோக்கி சென்றால் மலை, அது மேற்கு. தென்னை மிகுந்த இடம் தெற்கு, வனம் ஆலமரம், ஆலமரம் மிகுந்த திசை வடக்கு. இப்படித்தான் பெயர் வைத்தோம். அந்த ஊர் மேற்கு முனை, குடமூக்கு என்று பெயர் வைத்தோம். வந்தவர்கள் வடவர்கள், வடமொழியாளர்கள், அவர்களுக்கு தெரியாமல், அவர்களுக்கு தெரிந்தது குடம் தான். கும்பம், கும்பாபிஷேகம் பண்ணுவது. குடம் என்ற உடனே கும்பம் என்று ஆக்கினார்கள். முனை என்பதை கோணம் என்று ஆக்கினார்கள். இன்னைக்கும் அதுக்கு பேர் கும்பகோணம் தான். பல பேர் கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள் இருப்பீர்கள். சிரா என்பவர் ஒருவர், அவர் சமண முனிவர். அவர் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கினார். அதனால் அந்த ஊருக்கு பெயரே சிராப்பள்ளி என்பதுதான். சிரா என்பது ஒரு ஆளுடைய பெயர், சமண முனிவருடைய பெயர். அவர் உருவாக்கிய பள்ளி தான் சிராப்பள்ளி. முன்னாலே ஒரு அடைமொழி கோட்டம் திருச்சிராப்பள்ளி இன்றைக்கு இருக்கிறது. அதை சுருக்கி விட்டோம் திருச்சி, அதையும் திருச்சி என்று ஆக்கியிருக்கிறோம். திருச்சி என்றால் அதற்கு பொருளே இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை, அதில் எந்த ஒரு சிதைவு இல்லை, சுருக்கம்தான் இருக்கிறது. ஆனால் முழு வடிவம் என்பது வேறு. ஊர் பெயர்களை மாற்றினார்கள். ஒரு பகுதியிலே மான்கள் மிகுதி, மானுக்கு பெயர் தமிழிலே மறை, அது காடு முழுவதும் நிறைந்திருக்கும், அதனால் அதற்கு பெயர் மறைக்காடு என்று பெயர். இடையினரை, இடையினம் சின்னரை என்று சொல்வார்களே, அந்த மறைக்காடு என்பது. வந்தவர்கள் வடமொழியாளர்கள், அவர்களுக்கு இடையினத்திற்கும் வல்லிடத்திற்கும் வேறுபாடு தெரியவில்லை. வடமொழிக்காளர்கள் அதை
வள்ளிநகரம் என்று நினைத்துக்கொண்டு மறை, வேதம், காடு, ஆரண்யம், வேதாரண்யம் வைத்து விட்டார்கள். இன்றைக்கும் மாற்ற முடியவில்லை. குன்றக்குடி அடிகளார் இவற்றுக்கெல்லாம் கவலைப்பட்டார். என்னுடைய தமிழ் பெயர்களை மீட்க வேண்டும் என்ற முயற்சியை எடுத்தவர் வெற்றி பெற்றார். பல ஊர்களை மீட்காமலேயே விடைபெற்றுக் கொண்டார். மாயவரத்தை மீட்டு விட்டோம், மயிலாடுதுறை. ஊட்டியை மீட்டு விட்டோம், உதகமண்டலம். இப்படி பல ஊர்களை மீட்டு கொண்டு வருகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் தொடக்கம் செய்தவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அவர்தான் இந்த பேரவையினுடைய சின்னமாக வைத்திருக்கிறோமே வள்ளுவர். கிட்டத்தட்ட அமெரிக்க தமிழ்ச் சங்கங்கள் அனைத்துமே வள்ளுவரைத்தான் வைத்திருக்கின்றன. வள்ளுவர் நம் அடையாளம். எப்படி நம்முடைய உடலை 2 கால்கள் தாங்கி இருக்கின்றனவோ அப்படி இந்த இனத்தினுடைய 2 கால்களாய் இருப்பவர்கள் ஒருவர் தொல்காப்பியம். காண்டுவல் கூட அழகாக சொன்னார், தமிழுக்கு தொல்காப்பியம், தமிழருக்கு திருக்குறள். மொழியை காக்க தொல்காப்பியம், இனத்தை காக்க திருக்குறள். என்ன ஒரு அருமையான பேச்சில். நம்ம இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். டிஎன்எஃப் யூஎஸ்ஏ, தமிழ்நாடு ஃபவுண்டேஷன். அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இங்கே வந்து யூஎஸ்ஏல நிறைய ஸ்டேட்டில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ தாங்க நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பற்றி நான் சொல்கிறத விட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னு ஒரு வீடியோ கிளிப்பிங் இங்கே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து இதோட டீட்டெயில்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், அதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. அந்த படிப்போட அந்த மகிமை அவங்களுக்கு தெரியும், அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து கம்ப்ளீட் தமிழ்நாடு வந்து கஷ்டப்படுற ஏழை எளிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, படிக்கிறவங்களுக்கு அவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க எப்படியும் 6th, 7th, 8th, 9th அவங்க படிச்சிருவாங்க. பட் ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 7th, 8th, 9th டீச்சர்ஸ் வந்து இது பண்ணி அவங்களோட சம்பளம் கொடுத்து அந்த பசங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 11th, 12th ஆன பிறகு நல்லா ஏழை மக்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இன்னும் மேலே வந்து படிக்க வைக்கிறதுக்கும் அவங்க வந்து உதவி செஞ்சுட்ருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வந்து நல்ல பெண்கள் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ வந்து உதவி செஞ்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வில்லேஜில் வந்துட்டு இந்த ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர், ஸோ அவங்களுக்கு கூட வந்துட்டு நிறைய வந்து உதவி செஞ்சுட்ருக்காங்க. அண்ட் ஹைஜீன் அண்ட் ஹெல்த், அது வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ், இதெல்லாம் வந்து எத்தனை விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து இதாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு பெரிய ஆஃபீஸர் கிட்டத்தட்ட 180 பேர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் லாயர்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அவங்கெல்லாம் வந்து ஒரு பெருசாக சம்பளம் இல்லாமல் இதுக்காக வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. இந்த அறக்கட்டுகள் கொடுக்குற பணம் வந்து 99% அப்படியே மக்களுக்கு போய் சேர்ந்தது. 1% தான் அங்கே வேலை பண்ணுறவங்களுக்கு தான் அது வந்து அந்த பணம் வந்து போய் போகுது. இது வந்து மிகப்பெரிய விஷயம். நீங்கள் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது பரவாயில்லை. ஐடிஸ் நீங்களாக இருக்க செய்ய வருவாங்க. 20-25 இயர்ஸ் பிஃபோர் எல்லாமே வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த போயிட்டு இங்கே வந்து விடேஸ்வரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த முடிவெடுக்கிறதுக்கே வந்து ஒரு தைரியம் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு மனதால் உடம்பால் எவ்வளோ துயரப்பட்டதோட மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு பூமியிலேருந்து மற்றவங்களும் உங்களை மாதிரி நல்லா இருக்கணும்னு சொல்லி அத்தனை உதவி செஞ்சுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது தமிழ் மக்கள் தமிழ்நாடு என்னங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா மணி 8:30 கிட்ட ஆகிடுச்சு. சரி டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட வந்துட்டோம். டின்னருக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப் இருந்துச்சு, அப்புறம் பன்னீர் சுக்கா, கொத்து பரோட்டா, வெஜ்ஜு புலாவ், ரைத்தா, அதுக்கு அப்புறம் சோறு, ரசம், தாளிச்ச தயிர் சாதம், அப்பளம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான்வெஜ்ஜுக்கு ஏற்ற மாதிரி நான்வெஜ்ஜில் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பசங்களாம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஐஸ்கிரீம் இருக்குது, நாங்கள் ரோல்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் யுகோ எனக்கும் வேணும் அப்படின்னா சரின்ட்டு அவங்களாம் நடந்து போயிட்டாங்க. நாங்கள் வந்து யுகோவை கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ரோல்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த ரோல்டு ஐஸ்கிரீம் செய்கிறதே வந்து ஒரு அழகு தாங்க. இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்க ஃப்ளேவர் வந்து பெர்ரி மெட்லேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி, ராஸ்பெரி 3த்தையும் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருந்தாங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் சில முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கணும், அதுக்கு ரெடியாகி வரணும்ல. அப்புறம் அந்த காம்படிஷனோட ரிசல்ட்டும் சொல்லுவாங்க. மியூசிக் டைரக்டர் இமான் சாரோட லைவ் இருக்குது.
கோபி அண்ட் சுதாகர் ஆலப்பறைகள்னு ஒரு காமெடி ஷோ இருக்குது. அப்புறம் முக்கியமாக வந்து சங்கங்களின் சங்கமம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது 3 கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நான் நினச்சி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நாளைக்கு வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.